பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஏம்பலம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மின் கோபுர விளக்குகளை தொகுதி MLA மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுர விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஏம்பலம் விநாயகர் கோவில் வீதி, பாலமுருகன் நகர், இந்திரா நகர் விளையாட்டு திடல், புதுக்குப்பம் புத்துக்கோவில், பேருந்து நிலையம் மற்றும் நத்தமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கழிவுகளை வளங்களாக மாற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையம் ஆய்வு. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் MLA ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். மக்கும் குப்பைகளில் இருந்து ஆர்கானிக் உரம் தயாரித்தல், தொழிற்சாலை கழிவு மணலில் இருந்து செங்கற்கள் உற்பத்தி செய்தல் உள்ளிட்ட கழிவு மறுசுழற்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த குழுவினர் இதுபோன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களை புதுவையிலும் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா புதுவை வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 18ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி அவர் புதுவைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய காவல்துறையின் உயரிய விருதாக ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது புதுவை காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பு, மாநில பாதுகாப்பு, அவசரகால மீட்பு, மனிதாபிமான சேவைகளில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதற்கான சான்றாக விருது வழங்கப்படும். இந்த விருதை புதுவை காவல்துறைக்கு வழங்க மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா புதுவை வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 18ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி அவர் புதுவைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக புதுவை கோரிமேடு மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. விழா மேடை, தரைத்தள பணிகள் SP நல்லாம் கிருஷ்ணராய பாபு, இன்ஸ்பெக்டர் பாபு ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்டு வருகிறது. மேடை அலங்கார பணிகளை மேற்கொள்ள SP ரங்கநாதன், இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காவலர்களும் காலை மாலை நேரங்களில் தீவிர அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 71,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி வங்கியின் மூலம் புதிய ATM கார்டு வழங்க உள்ளதாக கூறி OTP கேட்டுள்ளார். அதனை நம்பிய அவர் தனது வங்கி விவரங்கள் அனைத்தும் மற்றும் OTP-யை தெரிவித்துள்ளார். அதன்பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 36,400 எடுத்துவிட்டனர். இதேபோல் புதுப்பேட்டையை சேர்ந்தவர் 9,500, நாவர்குளத்தை சேர்ந்தவர் 4,800, கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் 20,000, நயினார் மண்டபத்தை சேர்ந்த பெண் 1,000 என 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 71,700 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மங்களம் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை ரவிக்குமார் MLA திறந்து வைத்தார்.
மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கணுவாய்பேட்டை, சாமியார்தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பொதுப்பணித்துறை மூலம் புதுப்பிக்கப்பட்ட இந்த மையங்கள் மூலம் அப்பகுதி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேலும் மேம்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர் என்பதால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூடுவதற்கு வாய்ப்பில்லை என தெரிகிறது. மத்திய அரசு புதுவை அரசின் நடப்பு ஆண்டு பட்ஜெட் தொகை ரூபாய் 14,300 கோடிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் இம்மாத இறுதியில் சட்டசபை கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாளை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறக்கிறது. வழக்கமாக ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை தொடங்குவதில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர். இதனால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூடுவதற்கு வாய்ப்பில்லை என தெரிகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது. அப்போதுதான் சட்டசபை கூடும் வாய்ப்பு உள்ளது. இதனிடையே தற்காலிக சபாநாயகர் அன்பழகனை வைத்தே சட்டசபை நடத்தவும் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் ரங்கசாமி கலந்து பேசியுள்ளார். அப்போது அவர்கள் புதிதாக சபாநாயகர் நியமிக்கும் வரை தற்காலிக சபாநாயகர் பதவியில் நீடிக்கலாம் என கருத்தும் தெரிவித்துள்ளனர். புதுவையிலும் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்கா அமைக்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ நடவடிக்கை. கோவையில் தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான சிறப்பு வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர்கள் இதுபோன்ற பூங்காவை புதுவையிலும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உடல், மன மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். புதுச்சேரியில் ரூபாய் 1 லட்சம் சம்பளம் வேலை வாங்கி தருவதாக கூறி கேரள இளம் பெண்ணிடம் ரூபாய் 5 லட்சம் மோசடி செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மாதம் ரூபாய் 1 லட்சம் சம்பளத்தில் பர்சனல் செக்ரட்டரி வேலை வழங்குவதாக கூறி கேரளாவை சேர்ந்த இளம் பெண்ணை வரவழைத்த தனியார் நிறுவன உரிமையாளர் அவரிடம் ரூபாய் 5 லட்சம் பெற்று மோசடி செய்ததுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் அடைத்து வைத்து தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கேரளாவை சேர்ந்த இளம் பெண் அளித்த புகாரின் பேரில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் லட்சுமிகாந்தன் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வேலை வாங்கி தருவதாக நம்ப வைத்து பணம் பெற்றதுடன் முதலமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் செல்வாக்கு இருப்பதாக மிரட்டி கொடுமைப்படுத்தியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட லட்சுமிகாந்தன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டையில் ரூபாய் 16,41,000 மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,41,423 ரூபாய் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டையில் சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் அதனை ஒட்டிய உள் தெருக்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணியை சட்டப்பேரவை தலைவரும் உப்பளம் தொகுதி எம்எல்ஏவுமான அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராமன், குமார், விட்டல், சேகர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமகவினரால் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில்
பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா தொகுதி தலைவர் காந்திதாஸ், செயலாளர் சௌரிராஜன் தலைமையில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாமக கட்சியின் கொள்கைகள், செயல்பாடுகள் மற்றும் முன்னவர்கள் ஆற்றிய தியாகங்கள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். இவ்விழாவில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், சதீஷ், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்த் மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அருண், மணிபாலா, சசி, ஆகாஷ், அஜித், பிரவீன், சகிசன், பிரசாந்த், லோகேஷ், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் அரசு பள்ளியில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியை தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வில்லியனூர் தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் டெங்கு தடுப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி தண்ணீர் தேங்க விடாதீர், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம், கொசுவலை பயன்படுத்துவோம் உள்ளிட்ட விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குணசுந்தரி, பொறுப்பாசிரியர்கள் சுவாமிராஜ், தர்மகன், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பிலான குடிநீர் திட்ட பணிகளை தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் திறந்து வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஒதியம்பட்டு மகேஸ்வரி நகர் விரிவாக்கம் மற்றும் விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய குடிநீர் திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இத்திட்டத்தின் கீழ் புதிய ஆழ்துளை கிணறு, நீர் உந்து மோட்டார், மின்னாக்கி, குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டு இணைப்புகள் மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் ரூபாய் 1500 பேர் சீரான குடிநீர் வசதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதி பகுதியில் புகழ்பெற்ற அரேபிய மந்தி உணவகத்தின் 7வது கிளை இன்று திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் மந்தி பிரியாணியின் சுவையை ரசிக்க ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் மந்தி விருந்தை அருந்தினர். திறப்பு விழா குறித்த உணவக ஊழியர்கள் தெரிவிக்கையில், குறைந்த விலையில் தரமான உணவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே எங்கள் முதன்மையான நோக்கம். பொதுவாக பிரியாணி என்றாலே தனித்தனியாக உண்பதை விட ஒரு குழுவாகவோ அல்லது குடும்பமாகவோ அமர்ந்து உண்ணும் கலாச்சாரம் தற்போது அதிகரித்து வருகிறது. மந்தி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு கலாச்சாரம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து அமர்ந்து சாப்பிடும்போது அந்த உணவின் சுவையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகிறது. இதனால்தான் அரேபியன் மந்தி மக்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பை பெற்றுள்ளது என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மிஷன் வீதியில் அமைந்துள்ள இந்த புதிய கிளையில் தரமான மசாலா பொருட்கள் மற்றும் தனித்துவமான அரேபிய சமையல் முறைகளை கையாண்டு மந்தி தயார் செய்யப்படுவதால் முதல் நாளிலேயே உணவு பிரியர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.